வணக்கம் மாணவர்களே, ஜேமிலிருந்து உங்கள் தரன். நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே ஆணித்தனமாக சொல்கிறோம், சீமான் காட்டுற அந்த படம் வந்து ஃபேக் படம். சீமான் எங்களை தேசத்தில் எடுத்து நிழலக்கூட மிதிக்கலையண்டு ஏன் நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறோம்னா, முதலாவது காரணம் கதிரண்ணாவை தாண்டித்தான் எங்களை தேசத்தில் வந்து 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து யாரென்றாலும் சந்திக்க முடியும். அது முதல் காரணம். அதுக்கு மேலே ஒன்றும் காரணங்கள் இருக்குது. அது வந்து நாங்கள் பொது வழியில் சொல்ல முடியாது. உண்மைகள் இருக்குது, அது எல்லா உண்மைகளையும் வந்து உங்களால் பகிர முடியாது. ஆனால் பொது வழியில் நாங்கள் பகிரக்கூடிய விடயங்கள் 2 முக்கியமான விடயங்கள் சாதாரண மக்களுக்கு புரியத்தக்கனியா. எங்கள் சாதாரண மக்கள் மனநிலையிலிருந்து 2 விடயத்தை சொல்கிறோம். முதலாவது விடயம், அந்த காலகட்டம் 2008ஆம் ஆண்டு தேச தோற்றம், அவர் எப்படி இருந்தார் என்று தோற்றம் எப்படி என்றதை வந்து நாங்கள் தீபாவளி அன்று தேச 2008ஆம் ஆண்டுக்கான தோட்டத்துக்கான படத்தை வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த படத்தில் நீங்கள் போய் பார்த்தாலே தேசத்தில் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு சீமான் காட்டுற அந்த ஃபேக் ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோட்டோ வந்து 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட படம் வந்ததும் 2008 சீமான் சொல்கிற மாதிரி வந்து 2008 பிப்ரவரி போனார்னு சொல்கிறாரோ அந்த காலத்தில் அந்த படம் இல்லை, அந்த காலத்தில் அந்த தேசத்தில் தோற்றம் அது இல்லைன்றதும் அந்த படத்தை வந்து நீங்கள் ஒன்றும் ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கணக்கு உண்மையான வழியால் வரும். நான் ஒன்றும் படியில் சொல்லல, சில இதில் ஒருக்கா சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். மற்றபடி நாங்கள் அதை வந்து பற்றி கதைக்கிறீர்கள் அந்த ஜூம் பண்ணி பார்த்தாலே அதுக்குள்ளே இருக்கிற கணக்கு அப்படியே தெரியும். ரெண்டாவது காரணமாக சொல்கிற காரணம் என்னென்றால், பின்னுக்கு இருக்கிற சீனரி, அந்த சீனரி வந்து அது 2008ஆம் ஆண்டுக்கான சீனரியே அது கிடையாது. அது வந்து 2006ஆம் ஆண்டு வாய்க்கப்பட்ட சீனரியுடைய 2008ஆம் ஆண்டு நாங்கள் பின்னுக்கு வச்சுருந்த இது அது வந்து வேறு தன் வீட்டை பற்றி அவர் தேசுகிற பிள்ளைகளுக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போதும். அப்போ ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் அங்கே இந்தியாவுக்கு கொண்டு போய் 2006ஆம் ஆண்டு படங்களை கொண்டு கொடுத்தாக்கள், அதிலேருந்து வெட்டி இப்போ வந்து வெட்டி ஒட்டினாக்களே வந்து பெரியார சீமான் இதன்னும் போது அவர்களே வந்து வாயை துறக்கிறார்கள். வந்து பல பேர் வந்து உண்மையை தெரிஞ்சாக்கள் எல்லாம் சீமான் 2 நிமிஷம் சந்திச்சா 3 நிமிஷம் சந்திச்சான்னு போய் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் போய் சொல்லிட்டோம். ஆரம்பத்தில் போய் சொன்னபடியால் அந்த பொய்யை வந்து இப்போ வந்து அவர்கள் திருப்பி இல்லைன்னு சொன்னால் எங்களை தேச சீமான் சந்திக்கிற இல்லைன்னு சொன்னால் அது அவர்களுக்கு அரசியல் பின்னடைவாக அவர்கள் பார்க்குறாங்க. அவர்கள் வந்து பொய் சொன்ன இதை வந்து ஒப்புக்கொள்கிற மாதிரி பார்க்குறபடியா இப்போ வந்து 2 நிமிஷம் பார்த்தாரு 1 நிமிஷம் பார்த்தாரு இப்போ கதை கொண்டிருக்கிறோம். அவைக்கு அவன் உள்மனதில் தெரியும் சீமான் வந்து எங்களை தேசத்தில் வர சந்திக்கிறேன் அவர்கள் உள்மனதில் இப்போ ஆணித்தரமாக தான் சொல்கிறேன் அவர்களுக்கு தெரியுமாண்டு. அடுத்த 3வது காரணமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒருதன் உண்மையாக வந்து எங்களை தேசரை பற்றி கதைச்சிருந்தான் என்றால் அது வந்து உண்மையாக இருக்கும். உண்மையாக எங்களை தேசரை சீமான் சந்திச்சிருந்தான் என்றால் அவற்றை நாக்கிலேருந்து வெற்ற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாக உண்மையான வரலாறாக வரும். மாறா வந்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இதுலேயே பழமொழி இருக்குல்ல, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அந்த திருடன் வந்து 1000 பொய் சொல்லி மாட்டிக்கொள்வான்ட்டு. அப்படித்தான் ஒரு பொய்யான அந்த படத்தையும் தேசரை சந்திச்சிருந்ததையும் மறைக்கிறதுக்காண்டி சீமான் பொய் கதைகள் தொடர்ந்து சொல்லியே இவன் வந்து பச்சை புழுவன் பச்சை திருடனன் காமக்கிருக்கன்ன்றதை வந்து சீமானை வந்து தண்ட வாயாலே வந்து திருடன் அப்படி தண்ட வாயாலே இதன்னானோ அப்படி வந்து மாட்டிக்கிட்டுறார். இதில் இருந்தே உங்களுக்கு தெரியும் சீமான் எங்களை தேசத்தில் சந்திக்கிறேன் நாங்கள் ஒரு நாளும் சொல்லிக்கொண்டிருந்த விடயம் உண்மையானதும் வந்து உங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும். அதை விட்டுட்டு இன்றைக்கு வந்து பாரிய ஆர்ப்பாட்டம், அதுவும் வந்து சீமான வீட்டுக்கு முன்னாடியே பாரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுது. 40 அமைப்புகள் 10,000த்துக்கு மேற்பட்ட பெரிய அரசுகள் வந்து முட்டுட்டு அந்த கிழக்கு கடற்கரை சாலையை வந்து ஸ்தம்பிதம் அடைஞ்சிச்சுது. அதை வந்து வேறையா தெரிஞ்சு இந்த இதில் வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கு. அடக்க முடியாத முடியுமே வந்து களஞ்சியம் இது இடும்பாவனும் காத்திக்கும் சொல்லிக்கணும். 1000 பேரே விரையில் சொல்லி போட்டு அவர்கள வாயாலே வந்து இந்த இது போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்குது. அங்கே தொங்கல் வரையும் வந்து ஆக்கள் நீக்கினோம் நினைக்க இவங்களுக்கு அறிவு இல்லையான்றது ஒரு இது யோக்காக இருக்குது. இவங்க சொல்கிறாங்க 1000 பேர் வந்தோன்னு போய் சொல்லி கொண்டு அங்கே அந்த தொங்கல் வரையும் ஆக்கள் ஃபுல்லாக இருக்கணும். இந்த இது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இதனால அவங்களோட வாயிலேயே அவங்களே ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த மாதிரி சனம் வந்திருக்கின்றதை வந்து பல பேர் வந்திருக்கின்ற விடயத்தை வந்து அவர்கள வாயிலே ஒப்புக்கொண்ட கூமுட்டைகள். இந்த கூமுட்டைகள வார்த்தையை வந்து நாங்கள் சீமானுக்கு சொல்லும் போது அடுத்த நாள் வந்து விஜய்க்கு பாவிக்கிறார். அதுக்கு அதே மாதிரி ஒன்று வார்த்தை வந்து கதிரனை பாவிக்கும் போது அடுத்த நாள் வந்து அதை வந்து சீமான் திருப்பி பாவிக்கிறார். அப்படின்னு எங்கட காணொலியில் பார்த்து வந்து திருடுற வேலை தான் சீமான். அதுலேயும் வந்து
நாங்கள் 5 வருஷமாக சொல்லிக் கொண்டிருந்த விடயம் எங்கள் தேசரன் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த விடயங்கள். ஏன்னா நான் டிவிஐ பொறுப்பாளர் என்றபடியால் நாங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது வந்து அதை திருடி முந்தி வந்து தேசரன் தம்பின்னு சொல்லி கொண்டிருந்த சீமான் வந்து நான் சீமானை அடிக்கிறதுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறபடியால் என்னட்டு அதை திருடி தானும் வந்து தேசரன் பிள்ளைகள் என்று சொல்ல தொடங்கினார். இப்படி அவற்ற வயது என்ன எங்கட வயது என்ன தேசரன் தன் பிள்ளைகள் இதை சிரிப்பு காட்டுற கொமெடி பீஸாகவே மாறிடுது எங்களுக்கு. சினிமான்னு இப்போ இதை பார்க்கும்போது எல்லாம் கொமெடி பீஸாக இருக்குது. இன்றைக்கான போராட்டத்தையும் வந்து பார்க்கும்போதும் சிரிப்பு அடக்க முடியல. ஏன் சிரிப்பு அடக்க முடியல என்றால் அங்கே சீமாண்ட வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு பொம்புளியல் சீமாண்ட அந்த படங்களை பார்த்தாலே அந்த கொமிக் மாதிரி சிரிப்பாக இருக்கும். அந்த படங்களுடைய காட்டி கொண்டிருந்த அம்மனமா சீமான் நிற்கிற மாதிரி எல்லாம் அரசியல் அம்மனமான சீமான் போட்ட எல்லா படங்களும் வச்சுக்கொண்டு அதை வச்சு பொம்புளியல் செருப்பால் அடிக்குதல் எரிச்சு கொளுத்துகள் சீமாண்ட வீட்டுக்கு முன்னால் நடக்குது. சீமான் அதுக்குள்ள நின்று கொண்டு பயண கோஷ்டி மாதிரி இந்த பிரான் பாப்பினர் செய்கிற வேலையை வந்து சீமானும் செய்து பயண கோஷ்டி எப்படி கோயில இருந்து வயனை வாடி கொண்டு இருப்பினமோ அப்படி அந்த இந்த அதுவும் வந்து தமிழாக்கடி இல்லை இந்த ஹிந்திக்காரர் அப்படி ஹிந்திக்காரர் கோயில வந்து அப்படி ஆக்கள் பயண வாடிவினமோ அப்படின்னு ஒன்று பயண கோஷ்டியை வந்து ஃபுல்லாகவே பயம் உடம்பு ஃபுல்லாக பயம் நடுக்கம். ஆனால் வந்து அந்த பயத்தை இதன்றதுக்காண்டி கடவுள் தேவாரங்கள் ஓதுற மாதிரி வந்து சீமான் குரூப் வந்து அங்கே நின்று பயண பாடிக்கொண்டிருக்கிறான். அதே வந்து சிரிப்பான வடிவமாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பயம் எல்லாம் நடுங்கி கொண்டிருக்குது. அவ்வளோ பேர் சுற்றி வளைஞ்சிருக்கு. சீமாண்ட வீட்டுக்கு முன்னாலே சுற்றி வளைச்சோம்னா அது எவ்வளோ பெரிய இது. அதுவும் போலீஸ்கார் மத்திய அரசும் டிஎன்கே அரசும் வந்து சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன் சீமானை காப்பாற்றுறதுக்காண்டி எவ்வளவு போலீஸ் அதில் வந்து 5000 போலீஸாக நின்று இருப்பினோம் நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு எல்லாத்தையும் மறைச்சு அவ்வளவு போலீஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோம் சீமானவர் வந்து எப்படிப்பட்ட இடத்துல வாழ்றாரு. எங்கட காசுல நாங்கள் உழைச்சி எங்கட போன்ற ஆட்கள் வந்து உழைச்சி ஆரம்பத்தில் கொடுத்த அந்த காசு தான் இப்போ கொடுக்கறது குறைவு. ஆனால் ஆரம்பத்தில் இப்படி காசு அனுப்பித்தரோம். அந்த பணக்காரர் வாழ்ற இடத்துல வெளிநாடு போல இருக்கிற அந்த ரோட்டையெல்லாம் பாருங்க வெளிநாடு போல இருக்கு அப்படின்னு பணக்காரர் வாழ்ற ரோட்ல வந்து சீமான் வந்து பங்களா வாங்கி இருக்கிறார். இங்க வந்து இது வாடகட்டுன்னு சொல்றது அதெல்லாம் பொய்க்கதை. இந்த எங்கட இதுல வந்து வாங்கி ஒரு கோடீஸ்வரராக வந்து மாறி எங்கட நிதியை தண்டு எங்கட வச்சு எங்கட பிணத்தின் மேல அரசியல் செய்து கோடீஸ்வரனாக மாறி இருக்கிறவர் தான் சீமான். பல கோடிகளுக்கு அதிபராக இருக்கிறவர். இப்போ வந்து முந்தி எங்கட நிதி இப்போ வந்து கட்சிகள் ஏடிஎங்க டிஎங்கல இருந்து பிஜேபியில இருந்து எல்லா கட்சியிலும் மற்ற தொழில் இந்த முக்கியமாக வந்து போராட்டம் நடத்துவார்கள். அந்த போராட்டம் ஸ்டெய்லைட் போராட்டத்திலேருந்து எல்லாத்துலேயும் சீமான் வைகுந்தராய் இந்த நியூஸ் 7 வைகுந்தராயன் புதிய தலைமுறை இப்படி தந்தி டிவி எல்லார்ட்ட இருந்த நிதி கொடுத்து அந்த நிதியில தான் வயிற்று பிழைப்பு நடக்குது. சொந்த சீட்டை 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்கினு சொல்லி வாழ்ந்த சீமானவர் வந்து இப்போ வந்து போராட்டம் நடந்துட்டு பிரியாணி இந்த எல்லாத்தையும் வந்து அது ஷோ இந்த நான் வந்து பயப்படையில் என்ற மாதிரி காட்டுறதுக்காண்டி எவ்வளவோ ஷோ காட்டினாலும் சீமாண்ட மானம் பொம்பளைகள் வந்து செருப்பால ஒருதனுக்கு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே அவன் கண் முன்னால் அவன் வீட்டு முன்னால சீமான வீட்டு முன்னால பொம்பளைகள் செருப்பால் அடிச்சு காரி துப்பி உமிழும் போதும் சீமானவர் வந்து வழியாலேயே விரையில தலை காட்டாமல் ஒளிஞ்சு நின்றார். அந்த போராடுறவர்களுக்கு முன்னால அவர் வெறாமல் ஒளிஞ்சிருந்ததே அந்த போராட்டத்தின் முதல் வெற்றி. சீமான் வீடு முற்றுகை. சீமான் வந்து தலை காட்டாமல் ஆமை வந்து தன் தலையை வந்து ஓட்டுக்குள்ளேயே வச்சிருந்துச்சுது. அதுதான் அந்த போராட்டத்திலேயே மிகப்பெரிய சக்சஸை நான் பார்க்குறேன். அதோட வந்து 40க்கு மேற்பட்ட பெரியாரிஸ்ட் திராவிட அமைப்புகள் மற்றது அம்பேத்கர் 2 மாபெரும் தலைவர்கள அமைப்புகள் ஒன்றிணைஞ்சு இந்த போராட்டத்தை நடத்திக்கணும். இந்த அமைப்புகள் எங்கே பார்த்தமா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 2009க்கு முதல் எங்களுக்காண்டி போராடின அதே அமைப்புகள் தான். மே 17 இருந்து தமிழ் தேசிய அமைப்பு மே 17 அப்படின்ற எல்லா தமிழ் தேசியமும் அதில் வந்து கலந்துருந்துச்சு. சீமானுக்கு எதிராக வந்து முன்னாள் தம்பிமார் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் சீமானுக்கு எதிராக. இப்போ வந்து எல்லாம் கருப்பு சட்டை போட்டு இருக்கும்போது நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக முந்தி சீமானும் கருப்பு சட்டையை போட்டு இருந்தார். சீமானன்ற ஒரு பச்சோந்தி வந்து 2020 வரையும் வந்து கருப்பு சட்டையோடு தான் இருந்த கலர் சட்டை போடுறே இல்லை. பெரியாரிஸ் தான் தன்னை வந்து பெரியாரிஸ் தான் காட்டிக்கொண்டிருந்த அந்த பெரியாரிஸ் தான் பேந்து போய் ரயனியை போய் சந்திச்சிட்டு சங்கி என்ன நண்பன் என்று சொன்னான்.
அதுக்கு பிறகு இப்போ வந்து வெளியால் வந்துட்டுது குளத்துமணியை வந்து இப்போ பேட்டியில் கொடுத்துருக்கிறார். இந்த ஆதித்தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் வந்து எப்படி சீமானுக்கு எப்படி கட்சி போய் கையில் போய் சேர்ந்தாண்டு 2018 வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாருண்டு. அந்த அறிக்கையில் குருமூர்த்தி குருமூர்த்தி ஷோ டுக்லக் ஷோவும் குருமூர்த்தியும் தான் ஆர்எஸ்எஸ் இவர்கள் தான் சீமானுக்கு வந்து அந்த கட்சியை வாங்கி கொடுத்தார்களாம். எப்படி வாங்கி கொடுத்தார்கள்? உங்களோட நாடார் சாதியை சார்ந்தவர் தான் இவர். இவர் வந்து தோல்வியற்ற ஒரு இயக்குனர். இவருக்கு வந்து இவர் நல்ல பேச்சு திறம் கொண்டவர். இவரை வச்சு கொண்டு தங்களை நிகழ்ச்சி நிரலை நடத்த போகிறோம் என்று சொல்லி கட்சியை கொடுத்தவர்கள் தான் அவர்கள் வாங்கி கொடுத்து ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியும் ஷோவும் தந்தை டிவி ஆதித்யநாத் குடும்பத்தில் இருந்து அதை வந்து சீமானுக்கு அந்த பேரை பாய்க்கிறதுக்கு அனுமதி வழங்கினார்கள். அப்படின்னு யார் சீமானுக்கு பின்னால் யார் இருக்கணும்? பாப்பனர். எங்களுக்கு இதில் வந்து ஒன்றும் உங்களுக்கு துணை கேள்வியை நான் எழுப்புறேன். அறிவு சார்ந்த மக்களே, உங்களுக்கான துணை கேள்வி வந்து 2009 வரையும் யார் எங்களுக்கு எதிரியாக இருந்தார்கள்? யாருக்கு எதிராக வந்து எங்களோட பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள், ஊடகங்கள் கருத்து சொல்லி கொண்டிருந்தார்கள். சுப்பிரமணிய சுவாமி என்றாலே எங்களுக்கு அலர்ஜி. எங்கள் கண்ணிலேயே காட்டக்கூடாத காட்ட விரும்பாத நபராக வந்து நாங்கள் பார்த்தது வந்து இந்தியாவில் இருந்து ஹிந்து ராம் சுப்பிரமணிய சுவாமி ஷோ போண்டாக்கலை. இந்த பாப்பன ஆக்களைத்தான் ஆர்எஸ்எஸ் பாப்பன குப்பையில்தான் நாங்கள் எதிரியாக பார்த்துனாங்க. எங்களுக்கு நேச சக்தியா நல்லவர்களாக யார் இருந்தால் சுப வீரபாண்டியன். ஒவ்வொரு நாளும் எங்களை தொலைக்காட்சியில் நாங்கள் சின்ன வளரும் போதே ஒவ்வொரு நாளும் எங்களை தொலைக்காட்சியில் அவர்கிட்ட பிரசாரம் தான் விடிய வெள்ளன 6 மணிக்கோ இத்தனை மணிக்கோ அவர்கிட்ட பிரசாரம் தான் அதில் போவோம். அப்படி நேச சக்தியில் வைகோ எங்களுக்கான பேச்சாளர் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கானவர் நாங்கள் பார்த்தோம். எம்ஜிஆர் எங்களுக்கானவரை நாங்கள் பார்த்தோம். இப்படித்தான் எங்களுடைய நேசக்கரங்களை வந்து குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் இப்படி போன்ற பலரை வந்து நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் ஒருபோதும் சுப்பிரமணிய சுவாமியோ துக்ளக் இதெல்லாம் வயதில் சில சோவையோ குருமூர்த்தியோ ஹிந்து ராமியோ நாங்கள் வந்து எங்களோட நேச சக்தியை வந்து நாங்கள் பார்க்கல. மாறாக வந்து எங்களுக்கு எதிரியாக வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் 2009 வரையும் இப்போ வந்து அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் 2009 பிறகு சீமான களத்தில் இறக்கி விட்டு எப்படி சீமானண்டவரை வந்து எங்களுக்கு கதைக்கிறோன்னு சொல்லி கொண்டு களத்தில் இறக்கி விட்டு என்ன செய்கிறார்கள்? எங்களை வந்து முதல ஊற்றி எங்களை ஏமாத்துற வேலையை வந்து சகுனி எப்படி இது ஒரு வேலை செய்யும்? ஒரு புழு வந்து எப்படி என்ன இனத்துக்குள்ள பூந்தாலும் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையைத்தான் சீமான் வந்து 15 வருஷமா செய்து கொண்டிருக்கிறார். இந்த இதால் தான் எங்களோட மக்கள் இப்படி ஏமாந்து போயிருக்கிறார். யார் நல்லவர்கள், யார் எங்களோட நேச சக்தி, யார் எங்களோட எதிரி என்னதை 15 வருஷத்தில் எங்களோட அடுத்த சமுதாயம் மறந்து போயிடுது. எங்களை போன்ற டிவைய பொறுப்பாளர்கள் நாங்கள் ஒருபோதும் திராவிடத்துக்கு எதிராக நாங்கள் களத்தில் நின்று போராடையில். இதை வந்து நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். 2009 வரையும் நாங்கள் திராவிடத்துக்கு எதிராக வந்து நாங்கள் போராடையில் இறுதி வரையும் திராவிடம் எங்களோட நேச சக்தியைத்தான் எங்களோட போராட்டம் நாங்களும் பார்த்தோம். அதே போல் பெரியார் கதிரனையும் நானும் வடிவா சொல்கிறோம். எங்களோட தேசிலர் வந்து பெரியாரை மதித்தார். அதுக்கு ஒரு ஆதாரம் தான் எங்களோட தேசிலரை வந்து எங்களோட மக்கள் மூட நம்பிக்கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மூட நம்பிக்கை அந்த ஏத்கஸ்பிட்ட கொடுத்த அந்த இன்டர்வியூ வடிவா போய் கேளுங்கள். அதுலேயே எங்களோட தேசிலர் வந்து பெரியார் கொள்கையில ஏற்று பல வடிவங்கள் கதைச்சிருப்பார். அதோட வந்து பயிற்சி முகாங்கள்ல வந்து பெரியார் என்ன சொன்னாரோ அதை வந்து உண்மையாகவே நிகழ்த்தி காட்டினது வந்து எங்களோட தேச தலைவர் தான். தனியாக வந்து போராட்டம் மட்டும் அவர் செய்யல, இந்த சமூகத்தின் திருத்தங்களையும் அவர் செய்திருந்தார். பெண் விடுதலை வந்து சீக்கிரம் குடிச்சு கொண்டு தான் இருக்கிறது இல்லை. ஆணுக்கு இந்த இனத்தின் பிரச்சனை என்றால் பெண்களுக்கும் சம பங்கு இருக்குன்னு சொல்லி பெண்களும் எங்களோட ஈழத்தமிழ் பெண்கள் வீரத்தமிழ் பெண்களும் வந்து களத்தில் நின்று ஆணுக்கு சமன் பெண்ணும் அண்டு வீரத்தை எங்களோட மண்ணில் வந்து வீரத்தை காட்டினார்கள். எங்களோட பெண்கள் உலகத்திலேயே ஒரு இனப்பெருக்கம் ஒரு இனத்தொகையில வந்து அதிகமான பெண்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் பெர்சன்டேஜ் படி வந்து அது வந்து எங்களோட ஈழமண்ணில் தான் ஆணுக்கு சமனா பெண்களா வந்து எங்களோட தேசிய இராணுவத்தில் வந்து பெண்கள் இருந்தார்கள். வேறொரு நாட்டிலேயோ இதுவரையும் வந்து நான் பார்த்ததில்லை இவ்வளவு பெண்கள் இந்த மக்கள் தொகைக்கு பெர்சன்டேஜில் வந்து இவ்வளவு பெண்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டது வந்து அதுவும் வந்து எங்களோட தேசிய கீழே தான்
பெரியார் சொன்ன பெண் விடுதலையை நியத்தில் காட்டின பெண்களுக்கு வந்து இரவு எந்த தேசத்துல பெண் இரவிலே தனித்துவமான நகையை போட்டுக்கொண்டு போற தேசம் அங்கே இருக்குன்னு பெரியார் கேட்டாரோ, அப்படி ஒரு தேசத்தை பெரியார் விரும்பினாரோ, அந்த தேசத்தை ஈழத்துல செய்து காட்டினார் எங்களோட தேச தலைவர். இன்றைக்கு பெரியாரும் தேச தலைவரும் வந்து ஒரே கோட்டில் பயணிக்கிறார்கள். அவரை வந்து இதுதான் உங்களுக்கான முக்கியமான செய்தி, வடிவாக கேளுங்கள். சீமானவர்கள் என்ன நோக்கத்தில் வந்தார்கள் அதை வந்து விளக்குறேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்குறேன்.